ரொம்ப நேரமா நிக்கிறேன் ப்ரோ. மல்லிகை கடை இருக்கு, அங்க போய் கேளுங்க. இல்ல வேற ஒரு நிமிஷம் இருங்க, பேசிக்கிட்டு இருக்கு இல்லங்க. கேளுங்க, உடலுடன்றீங்க. இந்த ஆமா மல்லிகை கடை. மல்லிகை நீங்க சொன்னீங்க மல்லிகை. மல்லிகை கடை இங்கதான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமாமா? ஹலோ, நீங்க என்ன பைத்தியமா? வாராண்டி வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க விஜய் பிரபா. தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க. இது ஒரு ஃபிலிம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பிராங்க் தான். என்ன அப்படின்னா, இந்த ஃபுட் டெலிவரி பண்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்களும் நிறைய பேர் பண்ணிருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ் நிறைய பேர் வந்து அந்த ஒர்க்ல இருப்பாங்க. நிறைய பேர் வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் தான் வந்து அந்த ஒர்க்ல இருப்பாங்க. ஸோ அதில் இருக்க கஷ்ட நஷ்டங்கள் என்ன, ஒருத்தர் ஆர்டர் பண்ணிட்டு அதை கேன்சல் பண்ணால் அவருக்கு அதோட பெயின் வந்து நம்ம ஈஸியாக ஆர்டர் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிடுவோம். பட் ஆனால் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கு அது கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லும்போது அவங்களோட பெயின் எப்படி இருக்கும், அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஆர்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டங்குன்னு தெரிவிட்டு வாங்க வீடியோ போகலாம். இந்த வீடுமே தெரியல மேடம். மேடம் ஒரு ஒரு அட்ரஸ் ஃபுட்டு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தாங்க, சாப்பாடு. ரொம்ப நேரமா நிக்கிறேன், ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அட்ரஸ் மட்டும் சொல்லுவாங்க, எனக்கு தெரியல, நான் புதுசு. நான் திருச்சி பக்கத்துல. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸுங்களா? ½ ஹவருக்கு மேல நிக்கிறேன். இந்த டைம்ல நான் 2 டெலிவரி எடுத்துருப்பேன். நான் 2 இதுக்கு முன்னாடி 2 பேர்ட்ட கேட்டேன், அவங்களும் தெரியலன்னாங்களா. கொடுத்தாதான் நான் அடுத்த டெலிவரி எடுக்க முடியும். இந்த சந்திலக்குள்ள போனா அந்த கோயில், ஒரு கோயில் போட்டிருக்கு. கோயில் ஒரு அம்மன் கோயில். இல்ல ப்ரோ, எனக்கு எதுவும் தெரியல. நான் பக்கத்து தெருவு, எனக்கு தெரியாது. கொஞ்சம் பாருங்களேன். டைம் சீரியஸாவே எனக்கு தெரியல மேடம். நான் ½ ஹவர் நிக்கிறேன், யாருமே சொல்ல மாட்டாங்க. 2 ஆர்டர் எடுத்திருப்போம் மேடம். சரி, நீங்க சென்னை தானே? சென்னை நான் வேற ஊர்னால எனக்கு தெரியல. ஓகே ப்ரோ, நான் அதனால எனக்கு அட்ரஸ் தெரியல. சாரி, எனக்கு தெரியாது. வேற யார்கிட்ட கேளுங்க. ரொம்ப நேரமா நிக்கிறேன் மேடம். அதுக்கு நான் என்ன போட்டேன்? இல்ல, ஒரு சில பேர் ஆர்டர் பண்ணி கரெக்டா வாங்கிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு ஆர்டர் போட்டு வாங்க மாட்டாங்க. ஒரு சில பேர் இங்க நிறைய இடத்துல இங்கேயே நில்லுங்க ப்ரோ, காசு எடுத்துருன்னு சொல்லிட்டு ½ ஹவர்லாம் வரவே மாட்டாங்க. நான் சென்னையா இருந்தாலும் நம்ம 4 தெரு சுத்தலாம். பொழப்புக்காக தான் இங்க வந்து ஏமாத்த தப்பு தானே மேடம். ரொம்ப நேரமா நிக்கிறேன். எனக்கு வேற யாரும் தெரியும், யாரும் நின்று பேச கூட மாட்டாங்க மேடம் சென்னையில. நீங்க கூட நின்று பதில் சொல்றீங்களே, நிறைய பேர் கை காமிச்சா மாதிரி இது நானுமோ வேற ஏதோ இது கேட்குற மாதிரி அப்படியே போயிடுறாங்க. ஹெல்ப் தான் கேட்குறோம், அட்ரஸ் தான் கேட்குறோம். நான் இப்போ இந்த டைம்ல ஒரு 3 ஆர்டர் எடுத்துருந்தா நான் சம்பாதிச்சிருப்பேன். அதுக்கு நான் கொஞ்சம் நல்லா மட்டும் பாஸ் பண்ணலாம். இல்லை வேற இடம் கேட்டேன், சொல்ல மாட்டாங்க. உனக்கு யாருமே சொன்னீங்க, ஒருத்தர் தான் பைக் நிறுத்துனீங்க. கொஞ்சம் நல்லா படிச்சு, நல்லா படிச்சாது பாருங்க அட்ரஸ். இல்லை நான் கால் பண்ணி தர விட்டா அட்ரஸ் அது கேட்குறீங்க. சும்மா பார்த்து ஒரு படிச்சா சொல்லுங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. அப்படி கேளு, சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. வேற யார்கிட்ட கேளுங்க. இல்ல பக்கத்துல ஒரு கடை இருக்கு. நேரமா நிக்கிறேன் மேடம், இங்கேயே நிக்கிறேன். சாப்பாடே கெட்டு போயிடுங்க. சாப்பாடு வாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? 1/2 மணி நேரம் நான் அங்க நின்று சண்டை போட்டு, ஏன்னா டைமுக்கு வரல அப்படின்னா அவங்க திட்டுவாங்க. சண்டை போட்டு வாங்கிட்டு வந்து, நான் கை காசு போட்டு வாங்கிட்டு வந்து, இப்போ நான் வித்தாதான் எனக்கு சாப்பாடு. நான் ஒரு நாளைக்கு 30 ரூபாய் 200 ரூபா கூட கிடைக்காது. யாரும் டிப்ஸ் கொடுக்கல. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ல 5வது மாடி 6வது மாடி லிஃப்ட் கூட இருக்காது. நான் கஷ்டப்பட்டு ஏறி போய் கொடுத்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுங்க பாருங்களேன். நான் ஃபோன் பண்ணி தரேன், கேட்குறீங்களா? பக்கத்துல ஒரு கடை இருக்கு, நீங்க அங்க போய் கேளுங்க. கேட்டீங்கன்னா அவங்க என்ன கடை இருக்கு? மல்லிகை கடை இருக்கு. நீங்க அங்க போய் கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். மல்லிகை கடையில் போய் நான் பருப்பாங்க அவங்க வர சாப்பாடு கொடுத்துருக்கான்னு கேட்கிறேன். மல்லிகை கடைக்கு போய் நானங்க ப்ரோ தெரியலன்னா தெரியலன்னு தான் ப்ரோ சொல்லுவாங்க. நான் பக்கத்து இந்த ஏரியா தானேங்க, நீங்க பக்கத்துனால ஒரு ஏரியா தானே, ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களா, ஃபோன் பண்ணி தரேன். எங்க வீட்டு அட்ரஸ் நம்பர்லாம் இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, ஃபோன் பண்ணி நீங்களே கீழே வர சொல்லி கொஞ்சம் கேட்டுக்கோங்க. எனக்கு தெரியாது. எடுக்க மாட்டேறாரு மேடம் ஃபோன். ஒரு நிமிஷம் மேடம், புரியுது, அர்ஜென்ட் புரியுதுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. வேற யாரும் பதில் கூட சொல்ல மாட்டாங்க. அதுக்குதான் ப்ரோ எவ்வளவு நேரம் ப்ரோ கீழே நிக்கிறது ப்ரோ? ½ ஹவருக்கு மேல நிக்கிறேன், யாரும் பதில் கூட சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு கெட்டு போச்சுன்னா அப்புறம் என்ன ப்ரோ பண்றது? ஒரு நிமிஷம் மேடம், நிமிஷம் இருங்க. இதோ இங்க ஒரு மேடம் வந்திருக்கேன், அவங்ககிட்ட தான் அட்ரஸ் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. நான் ½ ஹவருக்கு மேல நிக்கிறேன் ப்ரோ இங்க. எப்படி போனோம்? இப்ப நான் வந்து மரத்துக்கிட்ட என்ன மரம், இந்த மஞ்சளா பூ இருக்கு பாருங்க,
என்ன மரம்? நீங்க என்ன பைத்தியமா? மரத்தோட பேர் சொல்லுங்க, தெரியாது எனக்கு. இந்த மஞ்சள் கலர் பூ இருக்கு பாருங்க. அதுக்கு அது பக்கத்துல இந்த டேனிங்ல இருக்கேன் நானு. பக்கத்துல நியர்பை தான் இருக்கு. அப்படியே இதோ ஒரு மேடம் இருக்காங்க. பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு அவங்ககிட்ட கொடுக்குறாரு. மேடம் சொல்றேன், கொஞ்சம் கேட்டு மட்டும் சொன்னீங்கன்னா எடுத்துக்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன். யார் பேசுறது? ஹலோ ஹலோ அண்ணா பேசுங்கண்ணா. பேசிட்டு தாங்க இருக்காரு, சத்தமா பேசுங்க. ஹலோ ஹலோ தவிர வேற ஏதாவது சொல்லுங்க. ஹலோ அண்ணா. ஹலோ பேச யாருமே பேச மாட்டாங்க ப்ரோ. விளையாடுறீங்களா? ஏங்க இந்த பக்கம் காது கேட்குமா கேட்காதா? கேட்குமா கேட்காதா? நீங்க வேற கிட்ட கேளுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கட் பண்ணிட்டேங்க. ஏங்க டச் பண்ணாதீங்க. டச் மொபைல் யூஸ் பண்ணிருக்கீங்களா? கட் பண்ணி விட்டீங்க. ப்ரோ வலி விடுங்க ப்ரோ. ஹலோ 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 அந்த அக்கா அவங்க பேசுறாங்க, நீங்க பேசவே இல்லை ப்ரோ. ரொம்ப நேரமா நிக்கிறேன் ப்ரோ. ப்ரோ மல்லிகை கடை இருக்கு, அங்க போய் கேளுங்க. இல்ல வேற ஒரு நிமிஷம் இருங்க, பேசிக்கிட்டு இருக்கு இல்லங்க. கேளுங்க, உடனடின்றீங்க. இந்த ஆமா மல்லிகை கடை. மல்லிகை நீங்க சொன்னீங்க மல்லிகை. மல்லிகை கடை இங்கதான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமாமா? ஹலோ நீங்க என்ன பைத்தியமா? உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். மல்லிகை கடையில டிராப் பண்ணி விட்டுருங்க. இல்ல அட்ரஸ் கேட்டா தெரியலன்னு சொல்லிட்டேன்ல. வண்டி பெட்ரோல் கம்மியா இருக்கு, அப்படியே இறக்கிட்டு போ. அந்த லெஃப்ட் போனா மல்லிகை கடை தான் மேடம், இறக்கிட்டு போறேன். நடந்து போங்க ப்ரோ, தோதா இருக்கு கடை. அண்ணா வந்துருவோண்ணா. அண்ணா இல்ல வண்டி ஸ்டார்ட் ஆகலண்ணா. கேன்சல் பண்றீங்களா? எது கேன்சல் பண்ணா அப்ப எங்கங்க போறேன்னா? ஹலோ ஹலோ கேன்சல் பண்ணிட்டாரு மேடம் ஒரு சாப்பாடை. அதுக்கு நான் என்ன நீங்க எப்படி இறக்கி விட்டா குறைஞ்சு போயிடுவீங்களா? வேற ஏங்க ஒரு ஹெல்ப் தானங்க கேக்குறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகல இருந்தாலும் நான் இறக்கி விட சொன்னேன். உங்களால இப்ப சாப்பாடே போயிடுச்சுங்க. இப்போ இந்த 300 யாரு கொடுக்குறது? அசால்ட்ட கேன்சல் பண்ணிட்டு போனா 300 யாருக்கு கொடுக்குறது? எரிச்சலா அதுக்கு நான் என்ன டென்ஷன் ஆகுது. ஹலோ 300 சம்பாதிக்கிறது அவ்வளவு கஷ்டப்படணும். இங்க இருந்து இங்க இறக்கி விடுறது கூட ஒரு மனிதாபமான கிடையாது மேடம். இங்க இருந்து மனிதாபனம் இப்படி இறக்கி விட்டீங்கன்னா குறைஞ்சா போயிருவீங்க. நான் சாப்பாடு கொடுத்துருப்பேன்ல, டைம் ஆகுது, அவன் கேன்சல் பண்ணிட்டான் அந்த ஆளு. ப்ரோ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு நாள் ஸ்விக்கில வேலை பார்த்து பாருங்க, தெரியுங்க. என் கூட வரீங்களா? அப்படி முழுசா அது என்ன பாதி அகத்துன்னு சொல்ற? நான் எங்க உங்க கூட வரணும்? நான் பின்னாடி உட்காந்து நீங்க வண்டி ஓட்டுங்க. நான் டெலிவரி பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. கொடுங்க பேக. ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ஏங்க அப்படி அழுவுறீங்க? ரூட் கேட்டீங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் அட்ரஸ். அதுக்கு எதுக்கு என்ன போட்டு வச்சிட்டு இருக்கீங்க? 250 ரூபாய் சாப்பாடு. இந்த 250 ரூபாய்க்கு நான் நாயா ஓட்டணும் தெரியுங்களா? எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? எல்லாம் படிச்சுட்டு தான் மேடம் இந்த வேலைக்கு வரும். சும்மாலாம் இதெல்லாம் போயிட்டு வரனால டிகிரி ஹோல்டர் தான். இந்த வேலை கிடைக்கல, படிச்ச வேலைக்கு எங்க வேலை கிடைக்கல. வேலை கிடைக்காம தான் வரும். இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகல, வண்டி தான் ரெடி பண்ணணும். அதுக்கு யார் காசு கொடுப்பா? இங்க போய் இப்படி இறக்கி விட்டுருந்தீங்கன்னா நான் இறங்கிருப்பேன் அழகா. ஒரு மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கணுங்க. ஆம்பளைங்களுக்கு தான் மனிதாபிமானம் இருக்க மாட்டேங்குது. சரி நீங்க பொம்பளைன்ட்டு தான் உங்களை நிறுத்துங்க. நான் ஒரு மனிதாபிமானம் எப்படி? நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இந்த மாதிரி நான் தான் பாருங்க சாப்பாடு. ஹலோ ஹலோ எங்க போறீங்க? எங்கங்க போறீங்க? இல்ல ரொம்ப பேசலங்க. இப்ப சாப்பாடு இவன் வேஸ்டா போகுதுங்க. நான் தான் காசு கொடுக்கணும். உங்களுக்கு நீங்க ஈஸியா போய் 200 முறை சம்பாதிச்சிருவீங்க. நாங்க அப்படி கிடையாது. நான் 1/2 மணி நேரம் போய் கடையில நின்று சூடா வாங்கி, சூடு போயிடுச்சுன்னா ஏன் சூடு இல்லைன்னு கேட்பாங்க. பீஸ் கம்மியா இருந்தா ஏன் பீஸ் கம்மியா இருக்கணுவாங்க. சாப்பாடு உப்பு இல்லையா நாங்க பொறுப்பாங்க. நான் சமைக்கிறேன்னா சொல்லுங்க. சாப்பாடுல உப்பு இல்லைன்னா என்ன எங்களை தான் கேட்கறாங்க. சாப்பாடுல உப்பே இல்லை, நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்க. நான் எப்படி கேன்சல் பண்ண முடியும்? நான் சமைக்கிறேன்னா நாங்க வாங்கிட்டு தானே வந்து கொடுக்குறோம். அங்க இருந்து வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு லைன்ல நின்று டிராபிக்ல வந்து மேலே ஏறி இப்போ ஈஸியா வந்து கொடுத்தா எங்களே குறைச்சுன்னா இப்போ என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க ஆர்டர் போட்டுருக்கீங்களா? அது வரைக்கும் ஆர்டர் போட்டுருக்கீங்களா? ஒரு வாட்டி போட்டுருக்கீங்களா? இல்ல ப்ரோ, நாங்க நேராவே போய் கடையில வாங்குறோம். அதுதான் உங்களுக்கு தெரியல. ஆர்டர் ஒரு போட்டு பாருங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. ஆர்டரே போடாதீங்களா? ரூட்டு சொல்ல விட்டீங்க, வழி சொல்லுங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா
ஒரு மனிதாபிமானமே எதுவுமே கிடையாது. யாரும் வந்து ஹெல்ப் பண்றது இல்லை, ஒரு மனிதாபிமானம் இல்லை. பாருங்க போறாரு ஜொமேட்டோ பாருங்க, ஃப்ரெண்டு தான் வரும், அவர் டெலிவரி நேரம் 6 ரூபா சம்பாதிச்சிருப்பாரு. எனக்கு என்ன பண்றது, காலைல யார் மூஞ்சில முடிச்சுன்னே தெரியல. வேற ஸ்டார்ட். என்னங்க நீங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? எவ்வளவுதான் உங்களுக்கு என்னங்க? விடுங்க, தலையெழுத்து நான் தான் கொடுக்கணும், விடுங்க. புரியல. அது சூடு ஆறி போயிருக்கும், பரவாயில்ல. திட்டேன் எனக்கு வேஸ்டா போச்சு 250 நான் தான் கொடுக்கணுங்க. நான் அந்த 250 ரூபாய்க்கு வந்து 6 5 6 இது பார்த்து அதுக்கப்புறம் டிப்ஸ் வாங்கி தான் நான் போகணும். அந்த பெட்ரோல் போடணும், வண்டி சர்வீஸ் பண்ணணும், நடுவில் வெயில் பாரு எவ்வளவு வெயில், பூசு பிடிக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. அது இல்ல நிஜமா வாங்கிட்டீங்களா? நீங்க ஆர்டரே பண்ணலங்க. இல்ல நீங்க ஆர்டரே பண்ணாம எனக்கு ஒரு மாதிரி. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். பிடிங்க ஒரு உங்க பேர் என்ன மேடம்? பிரியா. உண்மையாவே வந்து ரொம்ப ஸ்வீட்டுங்க. நான் இவ்வளவு நேரம் நீங்க வந்து இருந்தே வந்து அட்ரஸ் சொன்னது மட்டும் இல்லாம ஒரு டெலிவரி வந்து கேன்சல் ஆயிடுச்சு, இந்த பையன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு சாப்பாடு நீங்களே வாங்கிக்கிறேன்னு சொன்னதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். மனசை நான் பாராட்டுறேன். ஆனா அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து பேப்பர்ல மடிச்சு இந்த மாதிரி எம்டி டிஃபன் பாக்ஸை கொடுத்து ஏமாத்தரா விரும்பல. வந்து ஃபுட்டு கிடையாது, ஃபுட் டெலிவரியும் பண்ணல. ஆரஞ்சு மிட்டாய் நம்ம ஆரஞ்சு மிட்டாய்ன்ற யூடியூப் சேனல்ல இருந்து வரும். ஃபுட் டெலிவரி பண்றவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு காமிக்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு பிராங்க் பண்ணிட்டு இருக்கோம். யாருமே இது வரைக்கும் நிறுத்தி கூட பேச கூட இல்லை, ஒரு ஹெல்ப்ங்கிறது கூட நிக்கல. நீங்க ஒருத்தர் தான் நீங்க பேசுனீங்க, நம்புறாங்க. உண்மையாவே நீங்க வாங்க, அந்த பைக் எடுத்து வர உங்களுக்கு நல்ல பிரியாணியை நான் வாங்கி தரேன். தன்மானம் உள்ள நெஞ்சம் என்னாலும் தாழாது.